எவ்வளவு நிலம் இருந்தா பிஎம் கிசான் ஃபண்டுக்கு விண்ணப்பிக்கலாம் அப்படின்ற மாதிரி நம்ம ஒரு வீடியோ போட்டிருந்தோம். ஸோ அந்த வீடியோ கீழே ஒரு கமெண்ட்டுங்க, இது எனக்கு ரொம்ப முக்கியம் அப்படின்ற மாதிரியே பட்டுச்சு. ஸோ அதனால தான் இந்த வீடியோ பண்றேன். கூட்டு பட்டால யாருக்கு ப்ரோ அமௌண்ட் வரும் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. ஸோ அந்த வீடியோவிலேயே நம்ம வந்து கூட்டு பட்டாவுக்கும் நீங்க விண்ணப்பிக்கலாம் அப்படின்ற தகவலை சொல்லியிருந்தோம். ஸோ அதுல இந்த மாதிரி ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க, கூட்டு பட்டாவுக்கு யாருக்கு ப்ரோ விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்கான பதில் என்ன அப்படின்னு இந்த ஒரு வீடியோ நான் சொல்றேன். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். அதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, கூட ஒரு பெல் ஐக்கன் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்னு செலக்ட் பண்ணி வச்சுங்க. அப்பதான் இது போல போற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு இன்ஸ்டன்ட் நோட்டிபிகேஷனா வரும். கூட்டு பட்டால யாருக்கு ப்ரோ அமௌண்ட் கிடைக்கும் அப்படின்னா, கூட்டு பட்டாவை பொறுத்த அளவுக்கு நிறைய கண்டிஷன்ஸை செக் பண்ணுவாங்க. கூட்டு பட்டாவில் மொத்தமா எவ்வளவு இடம் இருக்கு, அதுல எத்தனை பேர் கூட்டா இருக்காங்க அப்படின்றத பார்ப்பாங்க. அதுல எத்தனை பேருக்கு நான் சொன்ன மினிமம் இவ்வளவு லேண்ட் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருப்பேன். பார்க்கல அப்படின்னா பிஎம் கிசான் ஃபண்ட் அப்படின்ற பிளேலிஸ்ட்ல அந்த வீடியோ இருக்கும், போய் பார்த்து தெரிஞ்சுக்கங்க. அந்த அளவுக்கு நிலம் இருக்க எல்லா விவசாயிகளுக்கும் தனித்தனியா அமௌண்ட் அவங்க இதுல கொடுப்பாங்க. பட் இதுல ஒன் கண்டிஷன் இருக்கு, நீங்க கூட்டு பட்டாவில் இருக்கும் பொழுது உங்களுக்கு தனித்தனி ரேஷன் கார்ட்ஸ் இருக்கணும். அப்போதான் நீங்க தனித்தனி ஃபேமிலி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து எடுத்துப்பாங்க. நீங்க ஒரே ரேஷன் கார்டுல கூட்டு பட்டா வச்சிருக்கீங்க அப்படின்னா அதுல யாருன்னா ஒருத்தங்களுக்கு மட்டும்தான் உங்களால விண்ணப்பிச்சு வாங்கிக்க முடியும். அந்த ஒருத்தர் யாரு அப்படின்றத நீங்களே முடிவு பண்ணிக்கலாம். நீங்க யாருன்னா உங்க வீட்டுல இருந்து ஒருத்தர் மட்டும்தான் வாங்க முடியும், இன்னொருத்தர் விண்ணப்பிச்சு வாங்க முடியாது. ஒரு ரேஷன் கார்டுக்கு ஒரே ஒருத்தர் மட்டும்தான் இந்த உதவித்தொகையை வாங்க முடியும். ஸோ கண்டிப்பா கூட்டு பட்டாவில் யாருக்கு இந்த உதவித்தொகை கிடைக்கும் அப்படின்றது டவுட்டை உங்களுக்கு நான் கிளியர் பண்ணி வச்சிருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். வேற எதனா இது சம்பந்தமா டவுட் இருந்தாலும் கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோவும் உங்க விவசாய சொந்தங்களுக்கு ஷேர் பண்ண விடுங்க, அவங்களுக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இதே போல அக்ரிகல்ச்சர் ரிலேட்டடான இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்க அப்படின்னா மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, கூட பெல் ஐக்கன் கிளிக் பண்ணி ஆல் அப்படி செலக்ட் பண்ணி வச்சுங்க. அப்பதான் இது போல ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு இன்ஸ்டன்ட் நோட்டிபிகேஷனா வரும்.